Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சிம்பிள் அண்ட் ஈஸியான குக்கீஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது சாண்டா குக்கீஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிள், ஒரு 3 ingredients போதும், குயிக்காக செஞ்சிடலாம். கண்டிப்பாக நீங்களும் இந்த கிறிஸ்மஸ்க்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் வரும். இந்த குக்கீ செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 100 grams பட்டர் எடுத்திருக்கேன். பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஸோ 100 grams அன்சால்ட்டட் பட்டர் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பட்டர் கூட 60 grams பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் பவுடர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக மிக்ஸ் ஆகும். ஸோ பவுடர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு பட்டரையும் சுகரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பட்டர் கொஞ்சம் பேல் கலர் ஆகிறது அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம போட்டதை விட கொஞ்சம் பேல் ஆகணும். இதில் நம்ம எக் எதுவுமே சேர்க்கல. இது எக்லெஸ் குக்கி தான். இப்போது மைதா ஒரு 120 grams எடுத்திருக்கேன். அது கூடவே 1 tablespoon கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பட்டர் கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். மைதா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லம்ஸ் எதுவும் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அகெயின் மாவு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரேடியாக ஃபுல்லாக போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா நமக்கு லம்ஸ் ஃபார்ம் ஆயிரும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பட்டர் கூட நல்லா பைண்ட் ஆனதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் செட் ஆஃப் மைதா போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஸ்வீட் என்ஹான்ஸ் பண்ணுவோம். ஸோ பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்மளோட குக்கி பேட்டர் ரெடி. இந்த அளவு இருக்கணும். அப்போ தான் நமக்கு பைப்பிங் பேக்கில் பைப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. ஸோ திக்காக இருந்துச்சுன்னா பைப்பிங் பேக்கில் ஈஸியாக பைப் ஆகாது. ஸோ கொஞ்சமாக லூஸாக தான் இருக்கணும். இப்போ நான் போட்ட அளவுக்கு கரெக்டாக இருக்கும். மாவும் பட்டரும் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நீங்கள் ஒரு பைப்பிங் பேக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இந்த பேட்டரை குக்கி பேட்டரை பைப்பிங் பேக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. கீழே நாசில் போட்டுக்கோங்க. நான் ஸ்டார் நாசில் யூஸ் பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு டைட்டன் பண்ணிக்கோங்க. மிடில் ஏர் பபிள்ஸ் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இன்னொரு பவுலில் கொஞ்சமாக ஃபுட் கலர் எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக நம்மளோட குக்கி பேட்டர் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இவனை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பேக்கிங் ட்ரேயில் பட்டர் ஷீட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்படி குட்டி குட்டி பேர் மாதிரி பைப்பிங் பேக்கில் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் இயர்ஸ் வச்சுக்கோங்க. அப்புறம் சிங்கிளாக
ஒரு ரவுண்ட் சுற்றி எடுத்துக்கோங்க. இப்படி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாக போட வேண்டாம், கொஞ்சம் சின்னதாகவே வந்து குக்கீஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. பெருசாக போட்டிங்கன்னா வந்து எல்லாம் ஈஸியாக மர்ஜ் ஆயிரும். இப்படி ஃபுல் ட்ரேயும் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அகெயின் வந்து இதுக்கு வந்து நம்ம கேப் போடுறதுக்கு நம்ம அந்த ரெட் கலரில் ரெடி பண்ணதை வந்து இன்னொரு பேக்கில் ஃபில் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு சின்ன கேப்பாக அதில் வந்துட்டு பைப் பண்ணிக்கோங்க. இப்படி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை பேக் பண்ணி எடுத்துடலாம். அவன் வந்து ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க 180 டிகிரியில். ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து 180 டிகிரியில் ஒரு 15 to 20 மினிட்ஸ் வச்சா போதும். சூப்பராக பேக் ஆகி வந்துடும். ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம், 15 to 20 மினிட்ஸ் மேக்ஸிமம் போதும். நல்லா பேக் ஆகி வந்துடும். ஸோ 15 to 20 மினிட்ஸ் ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ண அவனில் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாம் பேக் ஆகி வந்துடுச்சு. பேக் ஆனோடனே நமக்கு இந்த சைஸ் வந்து நல்லா பெருசாக வரும். அதனால தான் ஸ்பேஸ் விட்டு வைக்கணும், இல்லைன்னா ஒன்றுக்கு ஒன்று வந்து நல்லா மர்ஜ் ஆயிரும். இப்போ வந்து ஐசிங் சுகரில் வந்துட்டு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஐசிங் சுகர் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி இப்படி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அதில் வந்துட்டு இந்த மவுத் பார்ட் வந்து இந்த பியரில் செய்கிறதுக்கு வந்து இந்த ஐசிங் சுகரை வந்து கொஞ்சமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஷேக் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்குயர் வச்சு அப்படி ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி ரெஸ்ட் ஆஃப் இது ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி எல்லா பியருக்கும் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஸ்குயர் வச்சு நீட்டாக ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அந்த கேப்ஸ்க்கு வந்துட்டு லைட்டாக பார்டர் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து அது செப்பரேட்டாக தெரியும். ஸோ அதுவுமே ஒரு ஸ்குயர் ஸ்டிக்கோட பேக் வச்சுட்டு லைட்டாக போட்டு எடுத்துக்கோங்க. குட்டி குட்டி லைன்ஸாக போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதை கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ண வச்சுருங்க. இது கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கு அப்புறமா வந்து சாக்லேட்டை வந்துட்டு டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு ஐஸும் நோஸும் வைக்கணும். ஸோ வந்துட்டு அதை டபுள் பாயிலிங் மெத்தடில் சாக்லேட்டை நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு அகெயின் அந்த ஸ்குயர் ஸ்டிக் வச்சுட்டு சின்ன ட்ராப்ஸாக வந்துட்டு ஐஸ் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதே மாதிரி நோஸும் ட்ரா பண்ணிக்கோங்க சாக்லேட் வச்சுட்டு. அவ்வளோதாங்க, நம்மளோட க்யூட் பியர் சாண்டா குக்கீஸ் ரெடி. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிள் வித் 3 ingredients, குவிக் அண்ட் ஈஸியாக இந்த கிறிஸ்மஸ்க்கு செஞ்சிடலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என் ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விஷிங் யூ ஆல் அ வெரி ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் அ ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ.